வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி தான் அரண்மனை பார்ட் 6. என்னடா அரண்மனை 5 இன்னும் வந்து ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள 6 போயிட்டீங்க அப்படின்னு கேட்கறது வந்து புரியுது. ஆனா நாங்க சேனல்ல வந்து ஆல்ரெடி அரண்மனை 5 வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுவும் வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதனால தான் இப்போ பார்ட் 6 வந்து ரிலீஸ் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரண்மனை பொறுத்த வரைக்கும் எல்லா படமே வந்து ஒரே மாதிரி டெம்ப்ளேட் தான் இருக்கும். சொல்ல போனா பேய்க்கு வந்து ஒரு இன்ட்ரோ இருக்கும், அதுக்கப்புறம் அரண்மனை வந்து போவாங்க ஹீரோவோட ஃபேமிலி. அங்க வந்து ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அடுத்து வந்து ஒரு சாமியார் மூலமா வந்து பேயை ஓட ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில ஏதாச்சும் கோயில வச்சு அந்த பேயை வந்து சாமி மூலமா அழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் எல்லா டெம்ப்ளேட்டுமே இருக்கும். இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம கதையை ஓபன் பண்ணா 1700வது வருஷத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து காட்டுறோம். அப்போ ஆத்து ஓரத்துல ஒரு 6 பேர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே வந்து நல்லவங்க கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து தீய சக்தியை வழிபடுறவங்க. அப்போ அங்க பக்கத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு சாக்கில வந்து கட்டி வச்சு அந்த பொண்ணை வந்து உயிரோட ஒரு கெட்ட சாத்தானுக்கு பலி கொடுக்கதான் இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணை வந்து சென்டர்ல வச்சு சாத்தானுக்கு பலி கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த டீமன் வந்து முழுசா அந்த சின்ன பொண்ணோட ஆன்மாவை எடுத்துக்கிறதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணோட ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. இந்த சாத்தானும் அதோட உலகத்துக்கே போயிடும். அந்த பூஜை பண்ணவங்க எல்லாருமே வந்து ஊர் மக்கள் கொண்டு அந்த ஆத்து ஓரத்திலே வந்து புதைச்சிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணை வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கும் உயிர் இருக்காது. சரி, இந்த பொண்ணு இறந்துட்டான்னு நினைச்சிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த பொண்ணையும் அங்க புதைச்சிடுறாங்க. இங்க வந்து இந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு இப்போ நம்ம கதையில வந்து 2023 வந்து காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ சுந்தர்சி வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமாங்க, இந்த கதையில வந்து சுந்தர்சி வந்து டாக்டரா இருப்பாரு. அவருக்கு கல்யாணமாகி 2 பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு 12-14 வயசு இருக்கும். இந்த மூவில சுந்தர்சிக்கு வந்து ஒய்ஃபா பிரியா பவானி சங்கர் இருப்பாங்க. சுந்தர்சிக்கு மாமியாரா கோவை சாராவும், அதுக்கப்புறம் சுந்தர்சியோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற மாதிரி யோகி பாபுவும் நடிக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் வாங்க. ஆபரேஷன் முடிச்சிட்டு சுந்தர்சி வெளியே வராரு. வந்து ஆபரேஷன் பண்ண ஆளோட ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசிட்டு யோகி பாபு கிட்ட கேட்பாரு, நான் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது ஒரு பேலஸ் வந்து பாத்தியா? நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து ஃபேமிலியோட அங்க போய் ஒரு 1 மந்த் வெக்கேஷன் வந்து நாங்க பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆல்ரெடி என்னோட பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா பாருன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. அடுத்த நாள் யோகி பாபு வந்து ஒரு வீட்டு புரோக்கர் கிட்ட வந்து போய் பேசுவான். அவருக்கு வந்து ஒரு பேலஸ் இருக்கு, ஆனா அந்த பேலஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அட்வான்ஸா 1 லட்சம் வேணும். அது கொடுத்துட்டீங்கன்னா வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 2 வாரத்திலேயே அந்த வேலையும் முடிச்சிருவேன். மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்க கரெக்டா அங்க வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து அந்த புரோக்கர் வந்து சொல்றான். சுந்தர்சி வந்து வீட்டுக்கு போனதுமே வந்து அவரோட 2 குழந்தைகளும் வந்து அப்பா எப்பப்பா நம்ம வந்து ட்ரிப் போறோம் அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. சுந்தர்சி வந்து 2 வாரத்துல போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. பிரியா பவானி சங்கர் வந்து கேட்பாங்க, என்ன 2 வாரத்துல போற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட் டைம் வந்து மொக்கையான பேலஸ்க்கு வந்து கூட்டிட்டு போனீங்க, ஒரு அழகான கிராமத்துல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே 2 வாரம் கழிச்சு சுந்தர்சி வந்து கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகிற நேரத்துல வந்து யோகி பாபு வேகமா பைக் எடுத்துட்டு வரான். வந்துட்டு, டாக்டர் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், சீக்கிரம் வாங்க, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்றான். உடனே வாங்கன்னு சொல்லிட்டு கூடவே வந்து பைக்லயும் ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அவரோட ஃபேமிலி வந்து நீங்க வந்து பேலஸ்க்கு போங்க, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு போறாரு. பிரியா பவானி சங்கர் கார் எடுத்துட்டு ஃபேமிலியோட கிளம்பி போறாங்க. சுந்தர்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து 1 டே இருக்கிற மாதிரி ஆகிரும். ஆக்சிடென்ட் ஆன ஆளுக்கு வந்து ஆபரேஷன் பண்ண எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 டேவும் பண்ற மாதிரி இருக்கும். சுந்தர்சி வந்து அவரோட ஃபேமிலி அந்த பேலஸ்க்கு போய் தங்கி இருக்காங்க. 2வது நாளும் நைட் வந்து தனியா தான் தங்குறாங்க. அந்த பேலஸ்க்கு வந்து 2 வாட்ச்மேன் இருக்காங்க. கூடவே அந்த ஊரை காவல் காக்கிற ஊர்காவலன் வந்து பேலஸ்க்கு பின்னாடி சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அதாவது அந்த பேலஸை சுத்தி 4 பக்கமும் காவலுக்கு ஆள் இருக்காங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டே இருந்த அந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு ஓடை போகும், அது பக்கம் போவான். யாரும் அவனை இழுத்து வந்து அந்த ஓடைக்குள்ள இழுத்துட்டு போயிருவாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவன் பணமா வந்து மிதந்து கிடப்பான். அந்த பேலஸ்ல இருந்து ஹீரோயின் வந்து கால் பண்ணி சுந்தர்சிக்கு சொல்றாங்க. அடுத்த நாள் மதியமே கார் எடுத்து யோகி பாபு சுந்தர்சியும் அங்க வந்து கிளம்பி போறாங்க. சுந்தர்சி வந்து பேலஸ்க்கு போனதும் அவரோட 2 குழந்தைகளோட ஜாலியா டென்னிஸ் கேம் விளையாடுறாரு. அடுத்த நாள் காலையில டீ சாப்பிட யோகி பாபுவும் ஹீரோவும் டீ கடைக்கு போறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சுந்தர்சிக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் டாக்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரீயா நம்ம ஆள் வந்து அங்க ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு பாக்குறாரு. அங்க டீ குடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு, அந்த காலம் வந்துருச்சு, நேத்து செத்தவன் சாதாரணமா சாகலாம், அவனை கொன்னது வந்து பேத பீனா அப்படிங்கிற அடிமைகள்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஆளு போறான். இதுக்கப்புறம் சுந்தர்சி வந்து அந்த டீ கடைக்காரங்கிட்ட கேட்கிறாரு, யார் இந்த பெரியவர், எதுக்கு வந்து இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு டீ கடைக்காரன் சொல்லுவான், அவர் லூசுங்க, ரொம்ப நாளா இப்படிதான் பல கதைகள்ல சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அந்த கடைக்காரன் சொல்றான். அங்கிருந்து சுந்தர்சி கிளம்பி வீட்டுக்கு வந்து போறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது அவருக்கு. அந்த சவுண்ட் வந்து அவரோட பொண்ணோட ரூம்ல இருந்தா வருது. அங்கிருந்து அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் பாக்குறாரு. அங்க அவரோட ஒரு பொண்ணு வந்து ஒரு முக்குல இருந்து அழுதுகிட்டே இருப்பா. அங்க போய் என்னாச்சுன்னு பாக்குறாரு. அப்போ அங்க ஒரு அமானுஷம் வந்து நடக்குது. அந்த பொண்ணு அவங்க அப்பான்னு கூட பார்க்காம அவரோட கண்ணை நல்லா நோண்டி எடுப்பா. சுந்தர்சி வழியில வந்து கண்ணு தெரியாம மாடியில இருந்து கீழே விழுந்துருவான். இப்ப டக்குன்னு எழுந்து பாக்குறான். அது வந்து அவர் கனவா இருக்கும். யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, நம்ம பொண்ணு ரூம்ல போய் மறுபடியும் வந்து செக் பண்ணலான்னு போய் பாக்குறாரு. அங்க வந்து அவரோட பொண்ணு வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் சுந்தர்சி வந்து
அடுத்த நாள் காலையில காஃபி குடிச்சுக்கிட்டு அவனோட ஒய்ஃப் பிரியா பவானி சங்கர் கிட்ட பேசிட்டு இருப்பான். நேத்து நைட் வந்து எனக்கு ரொம்ப மோசமான கனவு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஷாக் ஆகி ஒரு விஷயத்தை வந்து பாக்குறாரு. அது என்னன்னா அவர் ரூமுக்கு வெளியே வந்து ஒரு கண்ணாடி கிராக் ஆகியிருக்கும். அந்த கண்ணாடி வந்து அவரோட கனவுல தான் கிராக் ஆகியிருக்கும். ஆனா எப்படி நிஜத்திலையும் நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ இது விஷயமா வந்து அந்த கண்ணாடி எடுத்துட்டு ஒரு கோயிலுக்கு கொண்டு போறாரு. அந்த கோயில் பூசாரி எல்லாருமே அதை பார்த்துட்டு இதுல எந்த ஒரு தீய சக்தி இல்ல, இது சாதாரண கிராக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த கோயில் வெளியே வந்து அந்த பெரியவர் வந்து இருப்பாரு. அவர் சொல்றாரு, நான் தான் சொன்னேன்ல அவங்க வந்துட்டாங்க, இனி அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே விதி விதின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்ப அந்த ஆளு கிட்ட வந்து நம்ம சுந்தர்சி போய் கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி எல்லாமே இது தெரியுது, நேத்து நான் பார்த்தது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப அந்த பெரியவர் சொல்லுவாரு, நீ பார்த்தது எல்லாமே நிஜம்தான், ஆனா நீ காயப்பட்டது மட்டுமே பொய் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்குன்னு உனக்கு காயமே படாதன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்னு சொல்லுவான். அப்ப சுந்தர்சி சொல்லுவாரு, நான் டாக்டர், எனக்கே அப்படி நடக்கணும், இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து கேட்கிறாரு சுந்தர்சி. அப்ப அந்த பெரியவர் சொல்லுவாரு, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு அறிவியல் கிடையாது, அதுக்கு மேல நீ இதை புரிஞ்சுக்கணும்னா நீ வந்து முதல்ல வந்து வீதிரியர் குழுவுக்கு போய் அவரை போய் பாரு, அங்க நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. சுந்தர்சியும் அங்கிருந்து கிளம்பிட்டு விதியர் குழுவை போய் பாக்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வித்தியாசமா பல சடங்குகளை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. விலங்குகளை பலி கொடுத்து அதுல இருந்த சக்தியை எடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு சுந்தர்சி வந்து என்ன முட்டாள்தனம், எதுக்கு வந்து இந்த உயிரை கொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு சாமியார் வந்து சொல்றாங்க, நாங்க பண்ற இந்த சடங்கு எல்லாமே வந்து எங்களோட ஆயுள அதிகரிக்க தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விலங்குகிட்ட இருந்து அதோட ஆயுளை எடுத்து எங்களோட ஆயுளோட கூட சேர்த்து எங்களுக்கு வந்து அழிவே இல்லாத மாதிரி நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துல வந்து நாங்க எப்பவுமே அழிவு இல்லாத மாதிரி சுத்திட்டு இருப்போம் அப்படின்னு வந்து அந்த சாமியார் வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து சுந்தர்சி வந்து சொல்றாரு, என்னமோ பண்ணிட்டு போங்க, நான் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பேலஸ்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷமா நடக்குது, அதுக்கு வந்து எனக்கு சொல்யூஷன் வேணும், அதுக்கு தான் இங்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, நாங்க வந்து உங்க அரண்மனைக்கு வரோம், வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு வந்து இந்த சாமியார்லாம் சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்க அரண்மனையில் வந்து பல சடங்குகளை வந்து அந்த சாமியார்லாம் செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாக்கு, அவங்களால நம்பவே முடியல, பல 100 வருஷம் சாகாவரம் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த வீட்டுல இருக்கா. இப்போ பிரியா பவானி சங்கர் வந்து அவங்களோட 2 குழந்தைங்களும் கட்டி பிடிக்கிறாங்க. அந்த சாமியார் வந்து சொல்லுவாரு, இந்த 2 பொண்ணுங்க இல்ல, ஆனா அந்த அரண்மனையில் வந்து வேற யாரோ இருக்காங்க, நாங்க வந்து நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சுந்தர்சி வந்து அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த டைம்ல ரொம்பவே பயத்துல இருக்காங்க. என்ன பண்றது, பேசாம நம்ம வந்து நாளைக்கே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. சுந்தர்சி வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இங்க இருக்கலாம், நாளைக்கே சாமியார் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் எல்லாருமே வந்து தூங்க போறாங்க. அப்ப யோகி பாபுவோட ரூம்ல வந்து யாரோ போறாங்க. அதே மாதிரி அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாத்தோட ரூம்லயும் வந்து பேய் நடமாடுற மாதிரி இருக்கு. நைட்டு ஃபுல்லா எல்லாருமே வந்து பயத்துல தான் இருக்காங்க. காலையில ஆனதுமே வந்து எல்லாரும் நேத்து நைட்டு நடந்ததா மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சாமியார் வந்து அகைன் வந்து சடங்கு வந்து பண்றாரு. அப்பதான் அவருக்கு வந்து தெரிய வருது எதனால இந்த ஏரியா வந்து ஃபுல்லா அமானுஷமா நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த சாமியாருங்க வந்து சுந்தர்சியை பார்த்து இந்த அரண்மனையோட அண்டர் கிரவுண்ட் எங்க இருக்குன்னு கேட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க இருந்து ஒரு சின்ன பொண்ணோட சடலம் வந்து கிடைக்குது. இதை பார்த்த சாமியார் வந்து பயத்துல இருப்பாரு. இந்த பொண்ணு தான் பல 100 வருஷமா சாகாவரம் கொடுக்கிற பொண்ணுன்னு இருக்க சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து சாகல, இந்த பொண்ணோட ஆத்மா வந்து இன்னுமே வந்து இங்கதான் இருக்கு, அதுக்கு வந்து மரணமே கிடையாது. ஆனா இந்த பொண்ணால வந்து மனிதர்கள் மாதிரி இருக்க முடியாது, இவ எப்பவே வந்து கனவு உலகத்துல தான் இருப்பான். இந்த பொண்ணு அடைய வந்து பல தீய சக்திகள் வந்து காத்துட்டு இருக்கு. இந்த அரண்மனை உள்ள வர முடியாம எல்லா கெட்ட சக்தியும் வந்து உள்ள இருக்கிற ரூம் பக்கம் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட கனவு உலகத்துக்கு போய் கொன்னா மட்டும்தான் நிஜ உலகத்துல இந்த பொண்ணு சாகும், அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தேடி எந்த ஒரு தீய சக்தியும் வராது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இப்போ இந்த சாமியாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணோட கனவு உலகத்துக்கு போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சுந்தர்சி வந்து சொல்றாரு, நான் போறேன், நீங்க பூஜை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பூஜையும் ஸ்டார்ட் பண்றாங்க. சுந்தர்சி வந்து அந்த கனவு உலகத்துக்கு வந்து போறாரு. அங்க நிறைய கெட்ட சக்திகள்லாம் இருக்கு. அந்த நிறைய பேய்களை எல்லாம் சமாளிச்சுட்டு கடைசியா அந்த பொண்ணை பாக்குறாரு. அப்பதான் வந்து ஒரு ஷாக்கான விஷயம். அது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து நம்ம சுந்தர்சியோட பொண்ணு மாதிரியே இருக்கும். சுந்தர்சிக்கு வந்து எப்படி அது கொல்ல முடியாம வந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுவாரு. அப்புறம் அவர் கனவு உலகத்துல இருந்து வெளியே வராரு. வந்து பார்த்தா சுந்தர்சியோட ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து இறந்திருக்கும். அப்பதான் அவருக்கு வந்து புரிய வருது, அந்த பொண்ணோட நிஜ உலகத்துல வந்து சுந்தர்சி பொண்ணா தான் இருந்திருக்கு. அதான் கனவு உலகத்துல இருக்கிற அந்த பொண்ணோட ஆத்மாவும் நிஜ உலகத்துல இருக்கிற சுந்தர்சியோட பொண்ணோட ஆத்மாவும் சேர்ந்திருக்கும். கடைசியில அந்த ஊரை விட்டு சுந்தர்சியோட ஃபேமிலி வந்து அங்க இருக்க போற மாதிரி கதையை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஸ்டோரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா அது வந்து இது ஒரு பெரிய ஸ்டோரியா லென்த்தியா இருக்கும். ஸோ இப்படியே வந்து நாங்கள் ஸ்டோரியை வந்து முடிச்சுக்கிறோம். இந்த ஸ்டோரியில வந்து நாங்கள் காமெடி சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம், அது மாதிரியே சாங்ஸ் கூட வர நிறைய இடத்துல வரும், அதுவும் நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். கிளைமேக்ஸ்ல சாமி வந்து பேயை கொலை பண்ற மாதிரி அதுவும் இருக்காது. இது புதுசா வந்து நாங்கள் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.